Hello friends, I am Rahul. Welcome to Indian Tech Tamil. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம ஐடென்டிஃபயர்ஸ் அண்ட் கீவேர்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் கீவேர்ட்ஸை பற்றி ஃபர்ஸ்ட் பார்ப்போம் நம்ம. ஓகேவா? கீவேர்ட்ஸை பற்றி பார்க்கறதுல டெஃபினிஷன் பார்க்க போகிறோம், எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம், லிஸ்ட் பார்க்க போகிறோம். ஓகேவா? லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, இப்போ வந்து கீவேர்ட்ஸோட டெஃபினிஷனை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். Keywords are reserved words in C++. Keywords வந்து ரிசர்வா முன்கூட்டியே எழுதி வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ப்ரோக்ராமில் கீவேர்ட்ஸ் எல்லாம் வந்து இன்பில்டாக ரிட்டர்ன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆல்ரெடி கம்பைலர்லேயே ரிட்டர்ன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேவா? இன்பில்ட் வேர்ட்ஸ் அதே தான் திருப்பி சொல்றாங்க. இன்பில்ட் வேர்ட்ஸ் ஸோ இட் கேனாட் சேஞ்ச். அது நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா முன்கூட்டியே எழுதி வச்சிட்டாங்கல்ல, அதனால அது சேஞ்ச் பண்ண முடியாது. இதை எங்கேருந்து எடுத்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹெடர் ஃபைல்ஸ்லேருந்து எடுத்து யூஸ் பண்ண முடியும். லைக் வந்து ஐஓ ஸ்ட்ரீமு அந்த மாதிரி ஹெடர் ஃபைல்ஸ் இருக்குல்ல, ஹேஷ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம் சொல்லுவோம். அதான் ஐஓ ஸ்ட்ரீம் சொல்கிறேன். ஐஓ ஸ்ட்ரீம் அந்த மாதிரி ஹெடர் ஃபைல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஐஓ ஸ்ட்ரீம் டாட் ஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐஓ ஸ்ட்ரீம் டாட் ஹெச் நாட் ஐஓ ஸ்ட்ரீம் டாட் ஹெட்டர் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த கான்செப்டுக்குள்ளே வரலாம். cannot change, they can use to like a syntax. இதை வந்து சின்டெக்ஸ் படி தான் யூஸ் பண்ணணும். அதெல்லாம் எப்படி எழுதி வச்சிருக்காங்களோ, ப்ரோக்ராமிங் கம்பைலர்ல எப்படி எழுதி வச்சிருக்காங்களோ அதே சேம் திங்ல தான் நம்மளும் வந்து டிக்ளேர் பண்ணும்போது எழுதணும். ஓகேவா? அதை தான் வந்து இங்க கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து இதோட லிஸ்ட் இருக்கு, அதை பாருங்க. இந்த லிஸ்ட்டை நீங்க வந்து ஒன்னு இமேஜ் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை வந்து இந்த லிஸ்ட்டுக்கான ஃபோட்டோஸ் ஏதாவது ஆன்லைனில் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேவா? டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. டெஃபினிஷன் அண்டு லிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம ஐடென்டிஃபைஸ் பற்றி பார்ப்போம். கீவேர்ட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியானது தான். நெக்ஸ்ட் ஐடென்டிஃபைஸ் பற்றி பார்ப்போம். இதில் ஐடென்டிஃபைஸோட டெஃபினிஷன், ரூல்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஐடென்டிஃபயர்ஸ் அப்படின்றது வந்து டெஃபினிஷன் பார்ப்போம். ஐடென்டிஃபயர்ஸ் அப்படின்றத டெஃபினிஷன் பார்ப்போம். ஓகே, ஐடென்டிஃபயர்ஸ் இஸ் ரெஃபர் டு த நேம் ஆஃப் அ ஃபங்க்ஷன், அரே, கிளாஸஸ், ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேவா? எக்ஸெட்ரா அப்படின்றாங்க. இட் இஸ் யூஸ்டு டு ஐடென்டிஃபை எ நேம் ஆஃப் ஃபங்க்ஷன், அரே, எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஐடென்டிஃபயர்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் அந்த நேம், பர்டிகுலர் அந்த வேரியபிளோட நேம் வந்து யூனிக்காக கொடுக்குறோம் அப்படின்றது தான். அந்த யூனிக்காக கொடுக்குற அந்த நேம் பேர் தான் ஐடென்டிஃபைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதை நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். கீவேர்ட்ஸுக்கான ப்ராக்டிக்கலும் ஐடென்டிஃபயர்ஸ்க்கான ப்ராக்டிக்கலும் சேர்த்து ஒரு ப்ராக்டிக்கலும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இன்னும் ஒரு 2 minutes இந்த வீடியோ நடுவில் பார்ப்போம். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஓகே, இதோட ரூல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் பார்க்கலாம். ஓகேவா? ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் சொல்கிறாங்க. அதாவது இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இந்த கேரு ஏ இருக்குல்ல, இந்த கேர் அப்படின்றது கீவேர்டு. ஓகேவா? இந்த கேர் அப்படின்றது கீவேர்டு, ஏன்றது வேரியபிள்னு சொல்லலாம், நம்ம ஐடென்டிஃபயர்னு சொல்லலாம். ஓகேவா? அதே மாதிரி இன்ட் பி, ஃப்ளோட் சி, லைக் தட்ஸ். ஓகேவா? அதே மாதிரி தான் இருக்கும். அடுத்து இதோட ரூல்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இதோட ரூல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஐடென்டிஃபயர்ஸ் டிக்ளரேஷன் ரூல்ஸ். ஓகேவா? ஒன்லி ஆல்பபெட்டிக் கேரக்டர், டிஜிட்ஸ் அண்ட் அண்டர்ஸ்கோர்ஸ் ஹார் பர்மிட்டட். ப்ரோக்ராமில் ஐடென்டிஃபயர்ஸும் டிஜிட்ஸு கேரக்டர்ஸை மட்டும்தான் வந்து பர்மிட் பண்ணும். ஓகேவா? அதே மாதிரியே வந்து நெக்ஸ்ட்டு த நேம் கெனாட் ஸ்டார்ட் பி அ டிஜிட். இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்குறோம்ல, இப்போ ராம் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும்னா 1 ராம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த டிக்ளரேஷனில் வந்து மிஸ்டேக் கிடைக்கும். ஓகேவா? யூ கெட் அ மிஸ்டேக் வரும். அதனால வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஒன்லி அந்த அப்பர் கேஸ் லெட்டர்ஸோ லோயர் கேஸ் லெட்டர்ஸோ யூஸ் பண்ணலாம். அதுதான். அப்புறம் வந்து அப்பர் கேஸ் அண்ட் லோயர் கேஸ் லெட்டர்ஸ் ஆர் டிஸ்டன்ஸ். அதாவது அப்பர் கேஸ் லெட்டர்ஸ்க்கோ லோயர் கேஸ் லெட்டர்ஸ்க்கோ நடுவில் வந்து நீங்கள் டிஸ்டன்ஸ் கொடுக்கக்கூடாது. RAM ராம் அப்படின்னு இருக்கு அப்படின்னா ஆர் ஸ்பேஸ் ஏ ஸ்பேஸ் எம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா மிஸ்டேக், யூ கெட் எ மிஸ்டேக் கிடைக்கும். ஓகேவா? அதுவே நீங்கள் வந்து
அண்டர்ஸ்கோர் ஏ அண்டர்ஸ்கோர் எம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மிஸ்டேக் வராது. ஏன்னா ஸ்பேஸுக்கு பதிலாக நம்ம டிக்ளேர் பண்ணும்போது அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? நீங்கள் ஸ்பேஸ் யூஸ் பண்ணா அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதிலாக அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி a declaration keywords cannot use be a variable name. அதாவது நம்ம கொடுக்குறோம்ல ஐடென்டிஃபயர், அந்த ஐடென்டிஃபயரில் வந்து நம்ம கீவேர்ட்ஸ் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த கீவேர்ட்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா யூ கெட் எரர்ஸ் கிடைக்கும். ஓகேவா? இப்போ வந்து இது எல்லாத்தையும் வந்து நம்ம இப்போ வந்து ப்ராக்டிக்கலாக இப்போ வந்து நம்ம பார்ப்போம். ஓகேவா? நான் வந்து டேவ் C++ யூஸ் பண்ணிக்கிறேன். இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் வந்து நான் வந்து ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? சரி, நான் நியூ டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? என்னன்னு சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஓகே, நான் PR1 அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். PR1 ப்ரோக்ராம் 1 அதில் நான் ஆல்ரெடி PRG அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருக்கேன். ஸோ நான் PR1 சேவ் பண்ணிக்கிறேன். .cpp C++ஓட எக்ஸ்டென்ஷன் தான் வந்து .cpp அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ நம்ம லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நம்ம வந்து ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணுவோம். #includ include IOSTREAM stream அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் யூசிங் நேம் ஸ்பேஸ். நேம் ஸ்பேஸ் அப்படின்றது இங்கே ஸ்பேஸ் விட்டு கொடுத்தீங்கன்னா, நேம் தனியாக ஸ்பேஸ் தனியாக கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எரர் கிடைக்கும். ஓகேவா? STD. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து வந்து இப்போது இன்ட் மெயின் யூஸ் பண்ண போகிறேன். நான் இன்ட்டு MAIN மெயின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகே, இன்ட்டு மெயினில் ஓகே இப்போ வந்து சாரி, இங்கே மிஸ்டேக் பண்ணிட்டுருக்கேன். சாரி, SPA. ஓகே ஓகே, நான் இது கரெக்டாக வந்து செட் ஆகல. ஓகே, ரைட், இப்போ கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்ட் மெயினில் வந்து இன்ட் மெயின் கொடுத்துட்டு இன்ட் மெயினில் வந்து ஃபர்ஸ்ட் நான் டிக்ளேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கேரக்டரை டிக்ளேர் பண்ணோம். CHA ஆர் கேர் A equal to ஓகே சாரி A equal to ஓகே இங்கே வந்துச்சு. ஓ மை காட், A equal to கேரக்டர் நீங்கள் டிக்ளேர் பண்ணுறீங்க அப்படின்னா சிங்கிள் கோட்ஸில் டிக்ளேர் பண்ணுங்கள். ஓகேவா? அதை நான் சொல்கிறேன், அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சிங்கிள் கோட்ஸில் டிக்ளேர் பண்ணுங்க. இல்லை நீங்கள் அப்படி டேரெக்டாக டிக்ளேர் பண்ணிங்கன்னா இன்டீஜர் மாதிரியே ஃப்ளோட் மாதிரியே டிக்ளேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யூ கெட் எரர்ஸ். ஓகேவா? அப்புறம் வந்து கேரக்டர் அப்படின்றத நம்ம சேர்னு சொல்லுவோம். ஓகேவா? இன்டீஜர் அப்படின்றத இன்ட்னு சொல்லுவோம். B ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோட்டு FLOAT ஃப்ளோட்டு C ஈக்குவல் டு 2.1 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். 2.1 கண்டிப்பாக மஸ்ட் பி நீங்கள் செமிகாலன் எண்டில் வச்சே ஆகணும். நான் இங்கே செமிகாலன் வைக்கல, சாரி. மஸ்ட் பி நீங்கள் செமிகாலன் வச்சு தான் ஆகணும். ஏன்னா செமிகாலன் வைக்கல அப்படின்னா யூ கெட் எரர்ஸ். செமிகாலன் வைக்கல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எரர் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். சி அவுட், அதாவது பிரிண்ட் ஆஃப் அப்படின்றத நம்ம சில யூஸ் பண்ணுற மாதிரி இங்கே சி அவுட் அப்படின்றத அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? நான் சும்மா வேல்யூ பிரிண்ட் பண்ணுறதுக்காக வேல்யூ VALUE வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். வேல்யூ ஆஃப் ஏன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். வேல்யூ ஆஃப் ஏ அப்படின்னா நம்மளுக்கு வந்து இங்கே அந்த ஏ வந்து பிரிண்ட் ஆகும். ஏ அப்படின்றது தான் வந்து அங்கே பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஓகே சரி, ஓகே, வேல்யூ ஆஃப் ஏன்னா ஏ பிரிண்ட் ஆகுதா? சரி, ரைட்டு. நான் உங்களுக்கு வந்து இதை ஃபஸ்ட் காப்பி பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா திருப்பி செகண்ட் 2 டைம்ஸ் எழுத வேண்டியதாக இருக்கும். Ctrl+C காப்பி, Ctrl+V. ஓகே, Ctrl+V. ஓகே ஓகே, நான் வந்து இப்போது இதை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஓகே, சரியா? ஓகே, இதை கொஞ்சம் யூனிக்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் ஸ்பேஸ் அலோகேட் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓகே, இதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ AB இருக்கா? இப்போ வந்து நான் இங்கே பிஆ
இங்கே பி வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் இங்கே வந்து சி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். யூசின் மாறிடுச்சு. ஓகே ஓகே இங்கே வந்து சி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து பி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே இது வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. ஏன்னா நான் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் நான் இங்கே வந்து ஸ்லாஷ் என் கொடுக்க போகிறேன். பிகாஸ் நம்ம வந்து ஸ்லாஷ் என் கொடுக்கும்போதெல்லாம் புது லைனில் பிரிண்ட் ஆகும், லைக் நியூ லைனில் பிரிண்ட் ஆகும். நீங்கள் ஸ்லாஷ் எண்ணுக்கும் வேல்யூக்கும் நடுவில் ஸ்ட்ரிங்குக்கும் நடுவில் வந்து நீங்கள் ஸ்பேஸ் கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி அது வந்து ஸ்லாஷ் எண்ணு நியூ லைனை தான் கன்சிடர் பண்ணிக்கும். ஓகேவா? இப்போ நான் வந்து இதை உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். ஓகே கம்பைல் ரன் கொடுக்குறேன். நோ வார்னிங்ஸ் நோ எரர்ஸ். இப்போ உங்களுக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? இங்கே பாருங்கள், வேல்யூ ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஏனோ, பி ஈக்குவல் டு 1னோ, சி ஈக்குவல் டு 2.1 கரெக்டாக பிரிண்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? அது இங்கே காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு கிளியராக. இங்கே பாருங்கள், நம்ம இங்கே கொடுத்துருந்தது இங்கே கரெக்டாக பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? சூப்பராக கரெக்டாக நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? சரி, இப்போ ஓகே நம்ம முடிச்சுக்கலாம். ஓகே க்ளோஸ் பண்ணிடுவோம். ரைட். கீவேர்ட்ஸ் அண்ட் ஐடென்டிஃபயர்ஸ் எப்படி டிக்ளேர் பண்ணுறது, யூஸ் பண்ணுறது எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ட்ராபேக்ஸையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஆஃப்டர் இந்த நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, வீடியோஸை பார்க்குறீங்க, ஆனால் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் வாட்ச் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய நாலேஜ் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.